ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மனநிலை பாதிப்பு யாருக்கு? இதான் தலைப்பு. இன்றைக்கு பெரும்பகுதியானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா டிப்ரெஷன், மன அழுத்தம், மனநிலையில் பாதிப்பு ஏற்படுறது. மனநிலை பாதிப்புனால் ஏற்படக்கூடிய தவறான முடிவுகள், தவறான சிந்தனைகள், எதிலும் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆங்ஸைட்டி, கோபம் வருவது, ஆத்திரம் வருவது, ஆத்திரத்தால் அறிவிழந்த செயல்களை செய்துவிட்டு அதன் பிறகு வாழ்நாள் முழுக்க துன்பத்தை அனுபவிப்பது, ஒரு நொடி கோபம் மனிதன் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுறதுங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மனநிலை பாதிப்புகளுக்கு முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகுவும் கேதுவும் தான். மெயின் கான்செப்ட் இவங்க தான். இல்லாததை இருப்பது போல் காட்டி நம்மை ஆசையெனும் பேரழிவில் தூண்டிவிட்டு ஒரு மாதிரி சிதறடிக்கக்கூடிய கிரகம் ராகு. இருக்கிறத கூட இல்லை அப்படிங்கிறது மாதிரி மாற்றி அமைச்சு எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி மனதை போட்டு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கக்கூடியவர் கேது. மனோ அப்படின்னு வந்துருச்சுனாலே சந்திரன் இல்லாமல் அதை நம்ம பேசவே முடியாது. சந்திரன் மனோகாரகன். சந்திரன் தான் உங்களுடைய மனதை தீர்மானிக்கக்கூடியவர். மனோதின் சக்தி, அந்த மனதின் சக்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அல்லது வீக்காக இருக்குது அப்படிங்கிறத சந்திரனின் நிலையை கொண்டே நம்ம அறிஞ்சிக்கலாம். பொதுவாக சந்திரன் ராகு கேதுவோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்தார்னாலே மனநிலை பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சந்திரன் கெடக்கூடாது ஜாதகத்தில். சந்திரன் எந்தெந்த நிலையில் கெட்டு போவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை நிலையில் சந்திரன் கெடுவார். இந்த அமாவாசையில் சூரியனோ சந்திரனோ ஆட்சி உச்சம் அடையாமல் வேறு சுபர்களின் தொடர்புகள் இல்லாமல் இருந்ததுன்னா அவர்களுக்கு மனநிலை பாதிப்பு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்காரும்போது மனநிலை பாதிப்பு அதிகமாக கொடுப்பார். சந்திரன் சொந்த நட்சத்திரமான ரோஹிணி, அஸ்தம், திருவோணத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியான சந்திரனுடைய ஆகர்ஷண சக்தி சிக்கல்களை உண்டாகும். அதே மாதிரி பௌர்ணமி நிலைகளிலும் சில நேரங்களில் மனநிலை பாதிப்புகளை ஏற்படுத்தும் தன்மை உண்டு. மனோகாரகனான சந்திரன் ராகு கேதுவோடு தொடர்பு கொள்ளும்போது, ராகு கேதுவோடு ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது 5 டிகிரிக்குள்ளே இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கிற நிலையில் மனநிலை பாதிப்புகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வலுவான கோள்கள் இருந்தாலே உங்களுக்கு எப்போதும் போட்டி மனப்பான்மை இருக்கும். 3, 6, 10, 11ங்கிற போட்டி ஸ்தானம், உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானங்களில் வலுவான ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்கள் அமர்ந்ததுனாலே உங்களுக்கு மற்றவங்களோட எப்போ பார்த்தாலும் போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், நான் தான் முன்னாடி இருக்கணும், நான் தான் ஜெயிக்கணும், மற்றவங்க யாருமே ஜெயிக்கக்கூடாதுங்கிற மாதிரியான டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் மனநிலை பாதிப்புக்கு அதிகமாக வழிவகுக்கும். சந்திரன் போய் இந்த 3, 6, 10, 11 அமர்ந்து, நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்து சந்திரன் போய் 3, 6, 10, 11 அமர்ந்து அவர் கடும் பாவிகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மனநிலை பாதிப்புகள் பின்னாடி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு உதாரணம், நீங்கள் இப்போ சிம்மலக்கண ஜாதகம் 3ஆம் இடத்துல துலா ராசியில் சந்திரன் இருக்கார், சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார், ராகுவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன். சிம்மலக்கணம் 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், சூரியனும் அங்கேயே இருக்கார், அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கீங்க. சனி பகவான் மேசத்திலிருந்து நீச்சம் பெற்று வக்கரம் பெற்ற சனி பார்த்துக்கிட்டு இருக்கார், கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் பார்த்துட்டு இருக்கார். இது ஒரு உண்மை ஜாதகம் தான். இந்த அமைப்பு கொண்ட ஒருவர் கடுமையான மனநிலை பாதிப்பினால் தன்னுடைய குடும்பத்தாரின் குடும்ப உறுப்பினர்களே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு தானும் சூசைட் பண்ணிக்கிட்டார். இது பேப்பரில் நியூஸ் தான். நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான விதிகள் ஜாதகத்தில் இருக்கும்போது மிகவும் கவனமாக இருக்கணும். அங்கே சந்திரனுடைய நிலைமையை பாருங்கள், எவ்வளோ மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. சிம்ம லக்னம், லக்னத்தில் கேது, 7ஆம் இடத்துல ராகு, லக்னாதிபதி சூரியன் நீச்சம் பெற்ற 3ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்து ஒரே நட்சத்திரமான ராகுவுடைய நட்சத்திரமான சுவாதியில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு சனியுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வையும் கிடைக்கிது. 2 பேருமே நீச்ச வீட்டில் இருக்காங்க. சனியும் நீச்சம், செவ்வாயும் நீச்சம். இந்த சிம்ம லக்ன ஜாதகர் சனி மகா திசையில் செவ்வாய் புத்தியில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே கொண்டுட்டு தானும் இறந்து போயிருக்கார். கடன் தொல்லை தாங்க முடியாத கடுமையான மன அழுத்தத்தின் காரணமாக. அப்போ சந்திரன் கெட்டிருக்காரு, உபஜயஸ்தானத்தில் கெட்டிருக்காரு, பாவிகளோடு சேர்ந்துருக்காருன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுலேயுமே ஒரு போட்டிங்கிற மனநிலையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கணும். சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, பொதுவாகவே அமைதியாக இருக்கிறது, யோகா, மெடிடேஷன், தியானம் பண்ணுறது, எதுலேயுமே போட்டி போடாமல் இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுன்றது தான். சுபர்களின் இணைவு இதை மாற்றும் வல்லமை கொண்டது. எங்கேயாவது இருந்து குரு பார்த்துட்டாரா பிரச்சனை குறைவு.
சனி செவ்வாய் போன்ற பாவிகளின் தொடர்பு இவர் அதிகமாக துன்பப்படுத்தும் சந்திரனை. ஆனால் அதே நேரத்தில் குருவின் பார்வை, சுக்கிரனின் இணைவு, சுக்கிரனுடைய பார்வை, புதனுடைய பார்வை இவரை சாந்தப்படுத்தும். புரியுதுங்களா? பாவக்கோள்களோடு சந்திரன் தொடர்பு கொண்டு இருக்கும்போது மனநிலை தவறாமல் சமமாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். உபஜயஸ்தானங்களில் வலுவான கோள்கள் இருக்கும்போது போட்டி போட்டால் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. போட்டினாலேயே வாழ்க்கையை அழிச்சிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட ஜாதகம் கும்பலக்னம், 3ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சூரியன் உச்சம், 6ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி. இவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு தன்னுடைய சகோதரனோடு ஏற்பட்ட போட்டியினால், சகோதரன் பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டாங்கிற போட்டினால் இவரும் ஊரை சுற்றி கடனை வாங்கி போட்டி போட்டு பிஸ்னஸ் பண்ணி அது பெரிய அளவில் இழப்புகளை சந்திச்சுட்டு இன்றைக்கி தலைமறைவாக இருக்கார் ஜாதகம். இந்த போட்டி போடுறதுனால இவருக்கு மன அழுத்தம், குடும்பம் புள்ள குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார், தலைமறைவாகிறார். அப்போ உங்கள் ஜாதகத்தில் உபஜயஸ்தானங்களில் வலுவான கோள்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். குறிப்பாக உபஜயஸ்தானத்தில் சந்திரன் போய் உட்கார்ந்து பாவிகளோடு சேர்ந்துட்டார்னா எப்போ பார்த்தாலும் யாரு கூடையாவது போட்டி போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப கடுமையாக தூண்ட விடப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா சந்திரன் மனோகாரகங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. அவர் போட்டி போட உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். அதுலேயும் உபஜயஸ்தானங்கள் நமக்கு போட்டி வெற்றி ஓடிக்கிட்டே இருக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி வெறியை கொடுக்கக்கூடியது. வெற்றியாளர்கள் அப்படி தான் உருவாகிறாங்கன்னாலும் கூட அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் போய் பாருங்கள், அவ்வளவு விஷயத்தை இழந்திருப்பாங்க. லைஃப் ஒரு அமைதியான வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும் கொஞ்சம் தொடர்புகள் தள்ளி தான் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அமைதியாக இருந்து வெற்றி பெறுவதுங்கிறது அது வேறு. ஆனால் அமைதியை இழந்து தன் உடலை கெடுத்துக்கொண்டு மனதை கெடுத்துக்கொண்டு கடுமையாக போராடி வெற்றி பெற்று சாதிக்க போகிறது என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. 65 வயசு 70 வயசு வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு மனிதன் போட்டி மனப்பான்மையினாலும் மற்றவர்கள் மேல் கடுமையான பாதிப்புகளை எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்றதுனாலையும் 30-35 வயசுக்குள்ளேயே வியாதிகள் வர ஆரம்பிச்சிருது. ப்ரெஷருங்கிறாங்க, சுகருங்கிறாங்க, கொலஸ்ட்ரால் வந்துருச்சுங்கிறாங்க, ஃபேட்டி லிவருங்கிறாங்க, எல்லாமே வந்துடுது. இந்த போட்டி மனப்பான்மையினால் அமைதியான ஒரு சூழலையே நம்ம மறந்துடுறோம். இது இரைச்சல் மிகு உலகமாக மாறிடுச்சு. ராத்திரி 12 மணிக்கு கூட இரைச்சல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் உருவாயிட்டு. உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு வேணுமா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க. டிவியில் கிடைக்காத விஷயமே இல்லை, யூடியூப்பில் கிடைக்காத விஷயமே இல்லை. என்னென்ன வேணுமோ அத்தனையும் வீட்டுக்குள்ளேயே கிடைச்சிடுற போது மனிதன் உடல் உழைப்பு சுத்தமாக கெட்டு போய் மனதில் தேவையில்லாத வக்கிரங்களும் சிந்தனைகளும் அதிகரிக்கிற காலமாக போயிடுச்சு. ராகு இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த காலத்தில் பேராசையே பெரும் நஷ்டங்கிற விதியை தூண்டிவிடக்கூடிய கிரகம் ராகு. அப்போ ராகுவனுடைய கண்ட்ரோலில் உலகம் இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே போட்டி போட்டுக்கிட்டு ஒரு சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்கிறது இல்லை. 3 வயசு குழந்தைக்கெல்லாம் ஆங்ஸைட்டிங்கிறாங்கங்க. ஆச்சரியமாக இருக்குது. போட்டி பொறாமைங்கிறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. எல்லாரை விட நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணுங்கிற அந்த எண்ணமே உங்களுக்கு மன அழுத்தத்தை மிக மோசமாக தரக்கூடியது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் திறமைசாலிகள் தான், அதிர்ஷ்டசாலிகள் தான். அவர்களுக்குன்னு கடவுள் ஒரு விஷயத்தை கொடுத்து தான் வச்சுருப்பார். அதை தான் கண்டுபிடிக்காமல் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி அதுக்கு கோடு இருக்குது எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி உடம்பு பூரா சூடு போட்டுக்கிட்டு செத்து போச்சான் பூனைங்கிற கதையா. புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் தனித்தனி இயல்பு கொண்டவர்கள். அந்த இயல்பின் அடிப்படையில் தான் நம்ம வாழ பழகிக்கணுங்கிற இந்த எண்ணம் இருந்தாலே மேக்சிமம் பிரச்சனைகளில் தவிர்க்கலாம். பொதுவாக சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் மனநிலை பாதிப்பு கட்டாயம் வரும். சந்திரன் அமாவாசை சந்திரனமாக இருந்தாலும் வரும், பௌர்ணமி சந்திரனமாக இருந்தாலும் வரும், தன் சுய நட்சத்திர சந்திரன் உட்கார்ந்தாலும் இதே மாதிரியான பிரச்சனைகள் வரும். ரோகிணி அஸ்தம் திருவோணத்திலே சந்திரன் அமர்ந்திருந்தால் வரும். அதே மாதிரி சனி பகவானோடு சந்திரன் க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் ராகு கேதுவோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் வரும். சில நிலைகளில் செவ்வாயாலேயுமே சந்திரன் பாதிக்கப்படுவார். செவ்வாயோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்கும்போது விருச்சிகத்தில் சந்திரனும் செவ்வாயும் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தால் மனநிலை பாதிப்புகள் அதிகமாக வரும். எப்போ பார்த்தாலும் அந்த பழி வாங்குகிற உணர்வு, அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க மாட்டாத நிலைப்பாடு, தான் அவனை மாதிரி இல்லையேங்கிற மாதிரியான கம்பேரிசன் மைண்டு, இதனாலேயே சிக்கல் வரும். உபஜயஸ்தானங்களில் வலுவான கோள்கள் இருந்தாலும் மனநிலை பாதிப்புகள் வரும். ஸோ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா மனதை அமைதிப்படுத்தி கொள்ளவும், மற்றவர்களோடு எப்போதும் போட்டி போடும் தன்மையை குறைத்து கொள்ளவும், உங்கள் வழியை தனியான முறையில் அமைத்து கொள்ளவும், யாரோடும் நீங்கள் ஒரு கம்பேரிசன் ஒப்புமை பண்ணாமல் இருக்கிறதே சிறந்தது. புரிஞ்சுங்களா? காம் அண்ட் சக்ஸஸ். பொறுமையாகவும் நிதானமாகவும் மெதுவாகவும் வாழ்வியலை அனுபவித்து ரசித்து ருசித்து வாழ பழகி கொண்டீர்கள் என்றாலே இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.